டேய் வெட்டுற நீ வெட்டுறா பாப்பா வெட்டுறா மரத்தை தாண்டா வெட்ட பாரு ஃபஸ்ட்டு வெட்டுறா பாப்பா நீ மண்டி மரத்தை வெட்டி பாடுறா நீ அப்புறம் தெரிஞ்சு உன் கதை நான் ஏன்டா மரத்தை வெட்டுறன்னு கேட்டா அதை கேட்க நீ யாருன்னு கேட்குற டேய் தம்பி ஜாக்கிரதையாக நடந்துக்கோ ஆமாம் சொல்லிட்டேன் ஏன் வழிக்கு குறுக்க அந்த மரத்தை வெட்டணுமா ஏன்டா வழிக்கு குறுக்க இருக்கு அது பார்த்து ஏதோ ஒரு ஓரமாக தாண்டா இருக்கு அது ஓரத்தில் தானே இருக்கு அந்த மரம் இருக்க போயெல்லாம் நீ நயலுக்கு நீயும் நானும் வந்து உட்காருந்துட்டு எவ்வளோ நன்மைகள் செய்யுது நயலை கொடுக்குது காற்றை கொடுக்குது கனிகளை கொடுக்குது ஏன்டா வெட்டுற நீ எதுக்கு வெட்டுற சொல்லு மரத்தை வெட்டலாமா நீ இன்னொரு முறை இந்த மரத்தை வெட்டுறன்னு வந்த அப்புறம் நல்லா இருக்காது சொல்லிட்டேன் தம்பி உனக்கு நான் கோவப்படாமல் ஒன்று சொல்கிறேன் பாரு கேட்டு இந்த உலகத்திலேயே எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நன்மை செய்கிறாங்கன்னா அது தாயும் தகப்பன் தான். ஆனால் அந்த தாய் தகப்பனுக்குமே நம்ம வளர்ந்து வரும்போது கடைசி காலத்தில் நம்ம அவங்கள பார்த்துக்கிறோம். ஸோ அவங்க நம்மளை பார்த்துக்கிறதால நம்ம அவங்கள பார்த்துக்கிறோம். ஆனால் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்மளுக்கு நம்ம சந்ததிக்கே நன்மை செய்யுது அப்படின்னு சொன்னால் இந்த மரம் தாண்டா. இந்த மரத்தை போய் வெட்டுறதுக்கு வரையடா கொஞ்சமான யோசிக்கிறாடி தம்பி வேணாம் போடா ஏன் இதை வெட்டாதடா கோவப்படுத்தாதடா. நான் கோவமாக பேசணுன்னு நீ தவிர நினச்சிக்க வேண்டாம். தயவு செய்து சொல்கிறேன் மரத்தெல்லாம் வெட்டாதடா. அதை கொண்டு நம்மளுக்கு நன்மையாக தவிர வேறு எந்த ஒரு தீமையும் இல்லைடா. ஒன்று மட்டும் கடைசியாக சொல்கிறேன் புரிஞ்சுக்க தம்பி, இந்த மரம் இல்லைன்னா நம்ம உயிர் வாழ மாட்டோம். ஆனால் நம்ம இல்லைன்னா அந்த மரம் இருக்கும் புரிஞ்சுக்கோ. நம்ம இருக்கிறதுனால அந்த மரம் இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்காத. அந்த மரம் இதெல்லாம் இருக்கிறதுனால தான் நம்ம இந்த உலகத்தில் இருக்கிறோம். நம்ம வாழ மரங்கள் தேவை. நம்ம இல்லைன்னாலும் மரம் இருக்கும் புரிஞ்சுக்கோ. மரத்தெல்லாம் வெட்டாத. இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங்கு. நான் இப்போ போகிறேன், அண்ணன் இல்லை போயிட்டாரு, நம்ம வெட்டு ஒன்று வெட்டன தம்பி நான் கேஸ் புக் பண்ணுவேன். சத்தியமாக சொல்கிறேன். நான் வந்து உன்னை எதனை கேட்டாலோ அடித்தாலோ திட்டினாலும் உனக்கு வருத்தமாக போவோம். ஆனால் கண்டிப்பாக நான் கேஸ் புக் பண்ணிடுவேன். அப்புறம் சும்மா நீ ஜெயிலுக்குள்ளே தான் போக வேண்டியது சொல்லிட்டேன்.